Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான vegetable biryani recipe தான் பார்க்க போறோம். ரொம்ப simple and easy methodல என்னோட ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணிக்கு வீட்லயே ஒரு மசாலா அரைக்க போறோம். 10 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு. கிராம்பு வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. கிராம்பு அதிகம் இருந்ததுன்னா அதோட வாசமும் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி காட் அடிக்கும். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு வச்சுக்கலாம். இது வந்து நீங்க நிறையவும் அரைச்சு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை விட நீங்க 10 கிராமா அரைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவரும் வாசமும் சூப்பரா இருக்கும். ஒரு அரை கப் பட்டாணியை நைட் ஊற வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ குக்கர்ல 100 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் கல்பாசி, அப்புறம் பிரியாணி இலை. பிரியாணி இலை வந்து நல்லா கசக்கி உள்ள சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவரா இருக்கும். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன பச்சை மிளகாயா இருக்கிறதுனால நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயம் வந்து நல்ல ஒரு பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் புதினா கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 நல்ல பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியா நீல வாக்கில் நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஒரு அரை கப் தயிர் உள்ள சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துறதுனால பிரியாணி வந்து ஒட்டாம வரும். அப்புறம் பிரியாணி அரிசியில வந்து அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி சூப்பரா இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா, நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷா அரைச்சோம் இல்லைங்களா அந்த பிரியாணி மசாலா. மட்டன் பிரியாணி அப்படின்னா நீங்க அரை கிலோக்கு 1 ஸ்பூன் சேர்த்தணும். நம்ம இப்போ வெஜிடபிள் பிரியாணிங்கிறனால நம்ம அரை ஸ்பூன் தான் சேர்த்திருக்கோம். இது நல்லா வதங்கி தொக்கு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் காயெல்லாம் உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்ச பட்டாணியும் உள்ள சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டா இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச தண்ணியவே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா டேஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸோட ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கியிருக்கும். அதனால் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததும் நம்ம ஊற வச்ச அரிசி ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அப்படியே கலந்து விடாதீங்க, அரிசிலாம் உடைய ஆரம்பிச்சிடும். ஒரு அரை மூடி எலும்பிச்சம்பழம், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. அந்த 10 நிமிஷத்தில் விசில் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ப்ரெஷரில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒத்தியாக உதிரியாக இருக்குது பாருங்களேன். இந்த அளவுக்கு நல்ல உதிரியாக சூப்பரான பாஸ்மதி ரைஸில் செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.